அனைவருக்கும் வணக்கம். நான் சித்த மருத்துவர் பிரபாத். நமது யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல்வேறு மூலிகைகள் பற்றிய தகவல்களை பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ பார்க்க போகிற மூலிகை ஆடுதிண்டாப்பாலை. இந்த ஆடுதிண்டாப்பாலையில் இலை, வேர் போன்ற அனைத்து பாகங்களும் மருத்துவமாக பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த ஆடுதிண்டாப்பாலைக்கு ஏன் இந்த பேர் வச்சாங்க மற்றும் இந்த ஆடுதிண்டாப்பாலையில் என்னெல்லாம் மருத்துவ குணம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆடு உண்ணாத செடியாக இது இருப்பதால் ஆடு தீண்டாத பாலை அப்படின்னு அழைக்கிறோம். இதுக்கு பங்கம் பாலை அப்படிங்கிற இன்னொரு பேரும் சித்த மருத்துவத்தில் சொல்கிறாங்க. பங்கம் என்பது குளத்தை குறிக்கும். பாலை அப்படிங்கிறது புதர் போல வளரும் ஒரு செடியை குறிக்கும். நீர் வற்றிய குளங்களில் புதர் போல வளரும் ஒரு செடியாக இது இருப்பதனால பங்கம் பாலை அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆடுதேண்டா பாலையானது கர்ப்பப்பை வன்மை பெறுவதற்கும் மாதவிடாய் கோளாறு நீங்குவதற்கும் விஷக்கடி நீங்கவும் குடல் புழுக்களுக்கும் சித்த மருத்துவத்தில் மருத்துவமாக பயன்படுத்தப்பட்டு வருது. அதை எப்படி முறைப்படி பயன்படுத்தலாம்னு இப்போ பார்க்கலாம். கர்ப்பப்பை வன்மை குறைந்தவர்கள் இந்த ஆடுதிண்டா பாலை கூட மிளகு சம அளவு சேர்த்து அரைச்சி 2லிருந்து 4 கிராம் அளவுக்கு சாப்பிட்டு வரலாம். மாதவிடாய் கோளாறு இருக்கவங்க இந்த ஆடுதிண்டா பாலை கூட விளக்கெண்ணெய் கலந்து 5 கிராம் அளவுக்கு சாப்பிட்டு வந்தால் மாதவிடாய் கோளாறு சரியாகும். உடலில் விஷக்கடி இருக்கவங்க இந்த ஆடுதிண்டா பாலையை வெந்நீரில் கலந்து குடிச்சிட்டு வரலாம். மற்றும் உடலில் குடல் புழுக்கள் இருக்கவங்க இந்த ஆடுதிண்டா பாலையை கஷாயம் வச்சு 3 நாள் அளவுக்கு சாப்பிட்டு வரலாம். உடலில் தோன்றும் கரும்படை நீங்கவும் தோல் தடிப்பு சரியாகவும் இந்த ஆடுதிண்டா பாலையை நல்லெண்ணெயோட கலந்து தைலம் காய்ச்சி அதை பயன்படுத்தி வரலாம். ஆடுதிண்டா பாலை வீரியம் அதிகமான ஒரு மூலிகை. ஆகவே இதை தகுந்த சித்த மருத்துவரின் ஆலோசனை பேரில் மட்டுமே நம்ம எடுத்துக்கணும். இது போன்ற மூலிகை பற்றிய பல்வேறு தகவல்களை தெரிஞ்சுக்க நமது யூடியூப் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.